வணக்கம் சொந்தங்களே, இன்றைக்கி மார்னிங் விளாக் பார்க்க போகிறோம். லஞ்சுக்கு என்ன செய்யலாம்னு யோசிக்கிறப்போ வீட்டில் பாவக்காய் இருந்துச்சு. பாவக்காவை எடுத்து ரெண்டாக நறுக்கி நடுவில் இருக்க விதையெல்லாம் எடுத்து தூக்கி போட்டு தின்னாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். எதுக்கு தின்னாக ஸ்லைஸ் பண்ணணுன்னா அப்போ தான் நல்லா வேகும். ஸ்லைஸ் பண்ண பாவக்காயில் தயிர் தண்ணியை ஊற்றி 10 நிமிஷம் ஊற வைக்கணும், கசப்பு போகிறதுக்காக. அதுக்கப்புறம் சட்டி எடுத்து ஆயில் விட்டு கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயத்தை ரெண்டாக நறுக்கி வச்சுருந்ததை எடுத்து போட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் கழுவி வச்ச பாவக்காவை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இங்கிட்டு ஒரு பெரட்டு அங்கிட்டு ஒரு பெரட்டு பெரட்டி தேவையான அளவு உப்பை போட்டு மூடி வேக வைக்கணும். சைட் பை சைட் ரசம் ரெடி ஆச்சு. அதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணி நல்லா கிண்டி விட்டு மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, ஜீரக பொடிலாம் போட்டு நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும். மூடி வச்சு கிண்டி விட்டால் தான் பாவக்காய் நல்லா வெந்து வரும். நல்லா பாவக்காய் மணமணன்னு வெந்துருச்சு. பாவக்காய் பொரியல் ரெடி. ஃபேமிலியோட தேவாரா மூவியை பார்த்துட்டு லஞ்சை ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு